இன்னும் எல்லாரும் எல்லாரும் சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு தெரியல. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. மனித மனதுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. வாழ்க்கைக்கு சுதந்திரம் கிடைக்கல. அதுக்கு தான் ஐந்தொழுக்க பண்பாடுலயே மகரிஷி அவங்க குடுக்குறாங்க. பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றிக் காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் அப்படின்ட்டு சொல்றார். எல்லாரும் முயற்சி செய்யறாங்க தலைவர்கள்லாம். ஆனா எல்லா தலைவர்களும் அதுக்கு உண்மையா முயற்சி செய்யறாங்களாங்கிறது தான் இல்ல. அதனாலதான் உலகம் முழுக்க இப்ப பிரச்சனைகள் இருக்கு. வேதாத்திரி மகரிஷி மாதிரி இருக்கிற மகான்கள் தங்களால முடிஞ்ச அளவுக்கு உலக மக்கள் அமைதியோடு வாழ்வதற்கு, எல்லா உயிரினங்களும் அமைதியோடு வாழ்வதற்கு எப்படி எல்லாம் தீர்வு சொல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டே வராங்க. அந்த மாதிரி புதன்கிழமை, வியாழக்கிழமை மகரிஷி அவர்களுடைய கவிதைகளை எடுத்து அந்த கவிதைகள்ல ஒவ்வொரு துறையிலும் என்ன ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இரு தாரம் அப்படிங்கிற தலைப்புல கவிதைகள் எழுதி மகரிஷி தன்னுடைய அனுபவத்தை வச்சு இதுல கருத்துக்களை சொல்ற. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகரிஷி அவர்கள் எந்த சூழ்நிலையில இரண்டாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்கிறது தெரியும். அக்கா பெண்ணையே இவங்கதான் தன்னோட மனைவியா வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. முதல்ல அந்த மாதிரி மனைவியா வரணும்னு திருமணம் செஞ்சுக்கிறேன்னு போய் கேட்ட போது எதிர்ப்பு இருந்துச்சு. ஏன்னா சூழ்நிலை அப்படி இருந்ததுனால. இருந்தாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி அதுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய அக்காவோட கணவர்கிட்ட போய் பெண் கேட்டு திருமணம் செய்து கொண்டார். லோகாம்பாள் அம்மா அருமையான பெண்மணி. இருந்தாலும் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி குழந்தை இல்லைன்னா என்ன மாதிரி அவங்களை பார்க்கும் பார்வை, அவங்களுக்கு கொடுக்கும் மதிப்பு, அதுக்கப்புறம் சுடு சொற்கள் எல்லாம் இருந்திருக்கு. இந்த காலத்துல இருக்குன்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் அவங்க அனுபவிச்சாங்க. அதனால மகரிஷி கிட்ட இன்னொரு திருமணம் செய்துக்கணும் அப்படின்ட்டு கேட்டாங்க. மகரிஷிக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா தன்னுடைய மனைவியை அவ்வளவு ஆழ்ந்து நேசிச்சார். அவர் அவ்வளவு உண்மையா நேசிச்சார். அவ்வளவு ஏன்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளவு மதிப்பு, அவங்க கிட்ட இருக்கிற பண்புகள் அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளவு அந்த அம்மா மேல அன்பு வைத்திருந்தார். ஆனா அவங்க ஒரு கதையை கொண்டு வந்தாங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாம் சுற்றி இருக்கிற சமுதாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சுடு சொற்களால அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறத தாங்க முடியாம அவங்க கிட்ட ஒரு கதையை கொண்டு வந்தாங்க. அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த கதையில குழந்தை இல்லாதனால அந்த அம்மா இன்னொரு திருமணம் செய்துக்க சொல்றாங்க. இவர் அந்த கதையில வரவர் அவர் சொல்ல, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு உடனே அந்த அம்மா போய் சூசைட் பண்ணின்றாங்க. இந்த கதையை இவர்கிட்ட கொண்டு காமிச்ச உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு. அது அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க அவங்கள கூப்பிட்டு கூட பேசுறாரு. அந்த அம்மாவோட கைய புடிச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு அவர் மகரிஷியை சொல்றாரு. எனக்கு திருமணம் வேணுமா அப்படின்லாம் அவர் அவங்கள கூப்பிட்டு கண்ணீர் விட்டு கேட்டு படிக்கிற அந்த அந்த எனது வாழ்க்கை விளக்கத்துல அதை படிக்கும்பொழுது எல்லா ஆண்களும் இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் தோன்றுது. அப்கோர்ஸ் நம்மளும் எல்லாரும் லோகாம்பாள் அம்மா மாதிரியும் இருக்கணும். அப்போ மகரிஷி இன்னொரு பெண்ணை நான் ஏறெடுத்து கூட நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல, ஏறெடுத்து பார்த்ததில்ல. இவங்க இடத்துல இன்னொரு பெண்ணா அப்படின்னு யோசிச்சு அந்த அம்மா கூப்பிட்டு கண்ணீர் விடுறாரு கையை பிடிச்சுக்கிட்டு.
ஆனா அந்த அம்மா அவங்க படுற கஷ்டத்துலேருந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுனால, அது இன்னொரு விஷயமும் இருக்கு அதுல. எல்லாருமே ஒரு குறைபாடுனால தான் ஒருத்தருக்கு குழந்தை இல்லைங்கிற எண்ணம் இருக்கு எல்லாருக்கும். ஒண்ணா பெண்ணுக்கு குறை இருக்கலாம், இல்ல ஆணுக்கு குறை இருக்கலாம். ஆனா இறைநிலை ஏன் அந்த மாரி ஒருத்தருக்கு குழந்தை இல்லாம இருக்கு? அப்படிங்கிற அந்த உணரக்கூடிய அறிவு நிலை யாருக்கும் உயர்றதில்ல. ரொம்ப சில பேருக்கு தான். அதனாலேயே அவங்க இந்த மாரி துக்கத்திலேருந்து ஒரு விடிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால, மகரிஷிக்கு தானே பெண் பார்த்து டிசைட் பண்ணிடுறாங்க. டிசைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தாலி குடுக்கணும். தாலி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஆசாரிய வர சொல்லியிருக்காங்க. மகரிஷி அன்னைக்கு எங்கேயோ வெளியில போயிட்டார். ஆனா ஆசாரி வந்துட்டார். வந்து இவங்க வந்து அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. அப்புறம் மகரிஷி மாலையில வந்த உடனே, இந்த மாரி ஆசாரிய வர சொல்லியிருந்தேன். வந்து நீங்க வரல. நீங்க வந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால நானே நேரத்தோட அவர் வராதனால நானே ஆசாரிய கூப்பிட்டு பொண்ணு குடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்லியிருக்காங்க. அதுக்கு மகரிஷி எழுதுறார். எனக்கு வியப்பாய் இருந்தது. இவளிடம் பொன் ஏது? பணமும் இல்லையே! எப்படி பொன் வாங்கி கொடுத்திருப்பாள் என்று யோசித்தேன். பொன் ஏதுன்னு யோசிக்கிறீங்களா? மனைவி கேட்டாங்களாம். என் வளையல்கள் தான் 2 கழற்றி கொடுத்து விட்டேன் என்றாள். கைய பார்த்தேன் ஒரு வளையல் தான் 2 கையிலயும் இருந்துச்சு. அந்த கணமே வந்து அது தாலியா மாறிடுச்சு. அவ்வளதான். மகரிஷி எழுதுற எனது உள்ளமே உருகிவிட்டது. அவள் ஒரு வெற்றி பார்வையை வீசினாள். என் வாழ்வில் பெருநிதியான உங்கள் அன்பிலேயே ஒருத்திக்கு பங்கு கொடுக்கப் போகும் எனக்கு இந்த பொன் வளையல்களில் பங்கு கொடுப்பது பெரிய காரியமன்று என்றாள். என்ன வார்த்தை பாருங்க. வசதி இருக்கும்போது நான் மீண்டும் வளையல் செய்து கொண்டு போட்டுக் கொள்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். எவ்வளவு வேதனை. ஆனா அவங்க அவ்வளவு தைரியமா அதை எதிர்கொண்டிருக்காங்க. அப்ப மகரிஷி யோசிக்கிறார். இவங்க வளையல் குடுத்தது, ஒண்ணு வந்து இதுல 2 வளையல் வந்து அந்த அம்மாக்கு பங்கு இருக்கும். அதனால குடுத்தாங்களா? இல்ல நல்ல நாள் குறித்த தினத்தில் மாங்கல்யத்திற்கு பொன் கொடுக்க வேணுங்கிற அழுத்தத்துல குடுத்தாங்களா? இல்ல பொன் வாங்குறதுக்கு எதுக்கு தனியா செலவழிக்கணும்னு குடுத்தாங்களா? இல்ல இருப்பதை கொண்டே அலுவலை முடித்துக் கொள்ளலாம்னு நினைச்சிட்டு குடுத்தாங்களா? இல்ல 2ஆம் திருமணத்துல தான் எவ்வளவு மகிழ்ச்சியோட இருக்கோம்னு காமிக்கணும்னு வந்து நிரூபிக்கிறதுக்காக அவங்க இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்திக்கிட்டாங்களா? அப்படின்னு யோசிச்சு, இல்ல. இவை எல்லாவற்றிற்கும் அவள் தியாகச் செயல் இடமளித்தது. அப்படின்ட்டு அவர் சொல்றார். வசதிகளோடு அமைந்த சொந்த வீட்டை வறுமை காரணமாக விற்று, வாடகைக்கு ஒரு சிறிய வீட்டில் குடிபுகப் போகும் ஒருவர் உள்ளத்தின் நிலை எப்படி இருக்குமோ, அப்படி இருந்தது என் எதிர்கால வாழ்வை நினைக்கும்போது எனது உள்ளம். அப்படின்ட்டு எழுதுறார். அந்த அம்மா தைரியமா பண்ணியிருக்காங்க. ஆனா மகரிஷி அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காரு. கண்ணீர் வந்திருக்கு. வந்து அவ்வளவு வந்து ஃபீல் பண்ணி அழுதுருக்கார். எப்படி வந்து இது வந்து வந்ததுன்னுட்டு கண்ல தண்ணி வந்தபோது ஏன் வந்துச்சுன்னு கூட அவருக்கு சொல்ல முடியல. அப்படி இருந்துச்சுங்கிறன்ட்டு அவர் சொல்றார். அதுல தான் இந்த கவிதையில எழுதுறார். அதுக்கப்புறம் கல்யாணம். கல்யாணம் நடந்துச்சு. 15ஆம் தேதி 1943வது வருடம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி கல்யாணம். எல்லாரும் வந்திருக்காங்க. கூட்டமான கூட்டமா. ஜெனரலா அவ்வளவு கூட்டம் கூட இருக்காது. ஆனா அன்னைக்கு கூட்டம் அவ்ளோ கூட்டம். அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மகரிஷி சொல்றாரு. இந்த கல்யாணத்துல மனைவி தான் வந்து தாலி எடுத்து குடுக்கணும். தாலி எடுத்து குடுக்கும்பொழுது, எப்படி வந்து இந்த வந்து தாலி எடுத்து குடுக்குற அந்த பெண்மணி, முதல் மனைவி எப்படி இத டீல் பண்றாங்க? அப்படின்னு பார்க்கணும்னு, அத வந்து பார்க்கறதுக்காகவே அவ்ளோ கூட்டம் வந்திருக்கு. இவங்க அழுதுகிட்டே குடுக்குறாங்களா? அழாம குடுக்குறாங்களா? என்ன மாதிரி அங்க ரியாக்ஷன் இருக்கு? அப்படின்னுட்டு வந்து நெனச்சுட்டு எல்லாரும் கூட்டம் எக்கச்சக்கமா வந்திருக்கு. ஆனா மகரிஷி அந்த தாலி எடுத்து குடுக்கும்போது மனைவிய பார்க்குறாங்க. அந்த மனைவி
அவங்க லோகாம்பாள். "துணிவோடு தாலி கட்டுங்க. எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லும் ஒரு வீர உணர்ச்சி அவள் பார்வையில் விளங்கிற்று. நான் அப்புறம் சொல்றார், "நான் தான் கோழையாயிட்டேன். இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டேன்." அப்படின்ட்டு அப்புறம் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. அவ வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டா. அதனால மனசுல வந்து அந்த முகத்திலயும் அந்த ஒரு துக்கமோ அதெல்லாம் இல்ல. ஒரு தெளிவோட அவங்க முகத்துல இருந்துச்சு. ஒரு தெளிவு இருந்துச்சு. எப்படின்னா, நல்ல பாடம் தயாரிச்சுட்டு, அப்புறம் பரீட்சைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கையில கொஸ்டின் பேப்பர குடுத்தா அவங்க தைரியமா எழுதுவாங்க. ஒண்ணும் அத பத்தின வந்து அத பார்த்த உடனே ஒரு ஷாக் அப்படிலாம் இருக்காது. ஆனா மகரிஷி தன்னோட நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்றாருன்னா, அவ வந்து பரீட்சையில 100க்கு 100 மார்க் வாங்கிட்டா. பாடத்தை அக்கறையோடு படிக்காமல் பரீட்சையில் வினாத்தாள் கையில் வாங்கியவுடன் திகைப்புற்ற மனநிலையில் கைகள் உதறலோடு விடை எழுதத் துவங்கும் மாணவன் போல் என் நிலை வந்துவிட்டது. கையில உதறல் எடுத்தது இருந்தாலும் நான் அத அப்படியே சமாளிச்சுக்கிட்டேன். தாலிய கட்டினேன் அப்படின்ட்டு எழுதுறேன். அப்போ சாதாரணமா ஒரு குடும்பத்துல ஒரு கணவர் மனைவிய இழந்துட்டாருன்னா, ரொம்ப ரேர். கைவிட்டு எண்ணிடலாம். நான் இன்னொரு திருமணம் செஞ்சுக்க போறதில்ல. குழந்தை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இன்னொரு திருமணம் செஞ்சுக்க போறதில்ல. இல்ல குழந்தை இருந்தா நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்றவங்க லட்சத்துல ஒருத்தர் தான். நெறைய பேரு மனைவி போனதுக்கு அப்புறம் ரெடி ஆயிடுறாங்க இன்னொரு கல்யாணத்துக்கு. அவங்க வருத்தப்படுறாங்களா? அப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறைய பத்தி நினைக்கிறாங்களா? அது வெளிப்பாடு இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் முடியல. தெரியல. ஆனா மகரிஷி பாருங்க. தன்னோட அந்த மனசுல இருந்த குமறல், அதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு. ஒரு ஆண் இந்த அளவுக்கு இன்னொரு ஒரு பெண் அந்த மனைவி இருக்க தன்னுடைய முதல் மனைவி இருக்கிற இடத்துல, இன்னொருத்தர் வந்து அங்க வந்து இருக்கணும். அந்த பொசிஷன் எடுத்துக்கணும்னா, எவ்வளவு அத யோசிச்சு எவ்வளவு மனது வேதனைப்படுத்திருக்காரு பாருங்க. அதுக்கு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா, லோகாம்பாள் அவ்ளோ அருமையான ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி இருக்கிற இடத்துல இன்னொருத்தர கொண்டு வைக்கணுமான்னு அவ்ளோ வருத்தப்பட்டு அதான் சொல்றாரு. "இன்பமே எல்லோரும் விரும்புகின்றோம். எப்போதும் கற்பனையால் பெரும்பாலோர்கள் துன்பமே தோற்றுவிக்கும் செயல்கள் செய்து, துயரடையும் மனித இயல்புக்கேற்ற அன்புருவாம் முதல் மனைவி அருகிருக்க, அடுத்து ஒரு பெண்ணை மணம் செய்து கொண்டேன். இன்று வரை முன்னவள் சொல் மீறவில்லை. எனினும் பின் வந்தாட்கு பொறுப்பு ஏது?" அப்படின்ட்டு கேட்கிறார். அப்புறம் சொல்றார். ஆனா இந்த மாரி திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அவங்க மனநிலை? சாதாரணமா ஒரு உலகத்துல எந்த கல்ச்சரா இருந்தாலும் சரி, எல்லா கலாச்சாரத்திலயும் ஒரு கணவனை பங்கு போட்டுக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அததான் சொல்றார். அதுல இந்திய பெண்களின் உயர்ந்த நீதி. இன்னும் அந்த கலாச்சாரம் விட்டு போல. தமிழ் மக்கள் இந்திய கலாச்சாரத்துல அந்த மாரி விட்டு போல. அதனால தான் இதுல சொல்றார். சிந்தனையில் உயர்வான மனித வர்க்கம் சிறப்பாக மதிக்கும் பல பொருட்கள் உண்டு. இந்திய நாட்டில் பிறந்த பெண்களுக்கோ இயல்வாழ்வில் கணவனிலும் உயர்ந்ததான எந்த பொருளும் இல்லையெனில், ஒரு பெண்ணின் எண்ணத்தில் எத்தகைய புயல் உண்டாகும்? பந்தத்தால் உடல் உயிர்கள் ஒன்றுபட்ட பதியை மற்றும் ஒரு பெண் பங்கு கொண்டார். எல்லா பொருள்களுக்கும் மதிப்பு வந்து குடுக்கறதுங்கிறது இருக்கு. இந்திய நாட்டுல பெண்களுக்கு கணவன விட உயர்ந்ததான ஒரு இது கிடையாது. நம்ம பார்க்கிறோம். எவ்வளவோ வந்து விரதங்க இருக்காங்க. அது தெற்கு பக்கமா இருந்தாலும் சரி, வடக்கு பக்கமா இருந்தாலும் சரி, நெறைய இடத்துல பார்க்கிறோம். ஆண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் அதுக்காக நெறைய வந்து விரதம் இருக்காங்க, பூஜை செய்றாங்க. அந்த மாரியெல்லாம் பார்க்கிறோம். அப்புறம் கணவனுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா, அந்த மாரியெல்லாம் வந்து எப்படி அவங்க வாழ்க்கை மாறுது? ஒரு கணவன் இறந்துட்டா, எப்படி வாழ்க்கை மாறுது? அந்த பெண்மணிக்கு மதிப்பே இருக்கிறதில்ல. அதனாலேயே ஏன்னா சமுதாயத்துல இந்த எண்ணம் இருக்கிறதுனாலேயே, கணவனுக்கு அவ்ளோ மதிப்பு குடுத்து விரதம் இருந்து அவங்க ஆயுள் நீட்டிக்கணும். அவங்க நல்ல ஆயுளோட இருக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி போகணும். அப்படின்னு இந்த சுமங்கலியா போகணுங்கிறது இந்த எண்ணம் வந்ததுக்கே அதான் காரணம். இதுக்கு சமுதாயம் ஒரு காரணம். கணவன் இல்லன்னா, அந்த பெண்மணிக்கு மதிப்பே இல்ல. அதுவும் நீங்க அந்த காலத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க ஒரு ரூம விட்டு வெளியில வரமாட்டாங்க. சில சமுதாயத்துல அவங்களுக்கு மொட்டை அடிச்சு, அந்த மாரியெல்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் கூட இருக்கு. இப்பவும் இந்த டாஸ்மாக் அந்த கள்ளு குடிச்சு நெறைய பேரு வந்து இறந்து போயிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அந்த உடம்பு அவங்க இறந்துட்டாங்கன்னு அந்த ஆஸ்பத்திரியில உடம்பு வரத்துக்கு முன்னாடியே, பாடி வரத்துக்கு முன்னாடியே, இந்த அம்மாக்கு, அந்த இறந்து போன ஆணோட மனைவிக்கு தலையில பூ வச்சு, வளையல போட்டு, நல்ல புடவைய கட்டி, என்ன கொடுமை! அப்புறம் அந்த கணவர அந்த உடம்பு அங்க இருக்குது. எல்லாரும் பார்க்கறதுக்கு வராங்க. இந்த அம்மாக்கு அப்படி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி ஒரு மனநிலை? இதெல்லாம் வந்து சமுதாயத்துல இருக்கிற பெண்கள் முதல்ல மாறணும். அப்போ அந்த மாதிரி ஒரு துக்கத்துல வந்து இருக்கிறவங்க, ஒரு கணவன் இறந்துட்டா இருக்கிறவன்னு ஒரு கலாச்சாரத்துல இருக்கிற பொழுது, இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்கிற பொழுது, தன்னுடைய கணவனை இன்னொரு பெண்மணிக்கு பங்கு குடுக்கணும்னா, எவ்ளோ கஷ்டமா இருக்கும். அப்ப அததான் எழுதுறாரு. எந்த பொருளும் இல்லையெனில் ஒரு பெண், அதாவது கணவனை விட உயர்ந்ததான எந்த பொருளும் இல்லையெனில், ஒரு பெண்ணின் எண்ணத்தில் எத்தகைய புயல் உண்டாகும்? பந்தத்தால் உடல் உயிர்கள் ஒன்றுபட்ட பதியை மற்றும் ஒரு பெண் பங்கு கொண்டாள். இத பெண்களும் யோசிக்கணும். நெறைய விஷயங்கள் இப்ப நடக்குது. ஏற்கனவே திருமணம் செய்தவங்கன்னு தெரியாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்க இருக்காங்க. இந்த சினிமா காலத்துல இருந்து பார்க்கலாம். கே.பி. சுந்தராம்பாள், டி.ஏ. மதுரம் இவங்க மாரி இருக்கிறவங்கள நெறைய பேர் திருமணம் ஆகலைன்னு வந்து திருமணம் ஆயிருக்குன்னு தெரியவே இல்ல. டி.ஏ. மதுரம் அப்புறம் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கே.பி. சுந்தராம்பாள் அவங்களுக்கு வந்து முதல் மனைவி இருக்காங்கன்னு தன்னோட கணவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட வாழ்வதற்கு போல. தனியா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த மாரி ஒரு தன்னுடைய உருவத்தையே மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பெண்மணிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஒண்ணு தெரியாம பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு இப்ப என்ன நடக்குது? கணவனுக்கு ஏற்கனவே மனைவி தான் தான் வந்து தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஆணு ஏற்கனவே திருமணமானவர், குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே, இப்ப நெறைய பிரச்சனைகள் பெண்கள் உருவாக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய பாவம். நெறைய இடத்துல பாருங்க, இந்த முதல் மனைவியோட சம்மதம் இல்லாம 2வது திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா, முதல் மனைவியோட சம்மதத்தோட சில நிர்பந்தங்கள்னால செஞ்சுக்கிட்டாலே 2வது மனைவி சீக்கிரம் போயிடுறாங்க. நெறைய குடும்பத்துல பார்க்குறோம். சில நல்ல ஃபேமஸா இருக்கிற ஆக்டர்ஸுக்குலாம் கூட நீங்க பாருங்க 2வது மனைவி சீக்கிரம் போயிடுறாங்க. முதல் மனைவி இருக்காங்க. அது பர்மிஷன் கேட்டு அவங்களோட சம்மதத்தோடயே செஞ்சுக்கிட்டாலே இப்படி இருக்குன்னா, சம்மதம் இல்லாம அந்த மாரி திருமணம் செஞ்சுக்கிட்டா, எவ்வளோ அதெல்லாம் கஷ்டம். அப்புறம் அவங்க வாழ்க்கை பாருங்க. நீங்க சினிமா துறையில கூட பாருங்க. ஜெமினி கணேஷு, அப்புறம் இந்த விஜயகுமார் அந்த மாரி இருக்கிறவங்கலாம் கூட 2வது மனைவி அவங்க சீக்கிரம்லாம் போயிட்டாங்க. அவங்களுடைய இறப்பு என்ன மாரி இருந்துச்சு பாருங்க. ஏன்னா முதல் மனைவி அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்பி வராங்க. கணவன தெய்வமா மதிக்கிற அந்த காலங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போ நெறைய இடங்கள்ல அந்த மாரி ஒரு மதிப்பு குடுத்து நடந்துக்கிறதும் இப்ப நெறைய இடத்துல இருக்கு. நல்ல மனசுல எண்ணங்கள் இருந்தா, அந்த மாரி அவங்களும் வாழ்க்கை இப்போ இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்துட்டு வராங்க. அப்ப அந்த மாரி இருக்கிற இடத்துல, வேற ஒரு பெண் அந்த மாரி வந்து இருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் திருமணம் ஆனவங்க தெரிஞ்சுக்கிட்டு, இத அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் பாவம். தன்னுடைய வாழ்க்கை எப்படி பின்னாடி போகும்? ரத்த கண்ணீர் படம்லாம் எப்படி பெரிய வந்து அதெல்லாம் ஒரு பாடம் இல்லையா? கடைசியில அவர் எப்படி வந்து ஒரு தொழுநோயினால கஷ்டப்படுறார். நம்ப வந்து இந்த விலை மாதெல்லாம் அவ்வளோ வந்து கீழ்த்தரத்தோட பார்க்குறோம். இதுக்கெல்லாம் அவங்கலாம் விலை மாதம் மாறுறாங்கன்னா யார் காரணம்? ஆண்களும் காரணம், பெண்களும் காரணம். நம்ம ஆண்கள் தான் முழுக்க, முழுக்க அவங்க பொறுப்புன்னு சொல்ல முடியும். இப்பல்லாம் பெண்கள்லாம் அந்த மாரி ஒரு மதிப்பு குடுத்து,
இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன மாதிரி ஒரு விளைவு இருக்குன்னு யோசிக்காம இருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பெண்களும் உணரணும். ஆனா இந்த மாரி 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படியெல்லாம் ஆண்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத மகரிஷி இங்க புட்டு புட்டு வைக்கிறார். பெரும் பளுவை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். பெண்கள் இரு பேர்களது உள்ளத்து ஊறி வரும் வேக உணர்ச்சிகளை கூர்ந்து நோக்கி, வாழ்க்கையிலே அவ்வப்போ கடமையாற்ற துரும்பசைக்க நினைத்தாலும், உயர்வு தாழ்வு தோன்றாத முறையினிலே எண்ணி செய்வேன். என்ன ஒரு எண்ணம் பாருங்க. துரும்பு அசைத்தாலும். அந்த அந்த பாட்டுல வர சில வார்த்தைகள், இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் போகணும். அந்த ஒவ்வொரு கவிதையிலும் சிலதெல்லாம் பஞ்ச் டயலாக்ன்னு சினிமால நம்ப ரஜினிகாந்த் அது இதுன்னு தான் நம்ம கேட்கிறோம். இங்க பாருங்க. இந்த கவிதையில அங்கங்க பஞ்ச் டயலாக் மாரி பஞ்ச் வார்த்தைகள் போடுறார் மகரிஷி. துரும்பசைக்க நினைத்தாலும் உயர்வு தாழ்வு தோன்றாத முறைநிலை எண்ணி செய்வேன். அரும் நண்பர் உற்றார்கள் எங்கள் வாழ்வில் அமைதி கண்டு மனநிறைவு கொள்ளுவாரு. அதாவது இந்த மாரி திருமணம் செய்து கொண்டோம் சூழ்நிலையினால. இருந்தாலும் தாங்க ஒரு உதாரணமா இருக்கணும். அப்படிங்கிற எண்ணத்தோட அதிலயும் 2 பெண்கள விட தனக்கு பொறுப்பு அதிகமா இருக்குங்கிறத அத உணர்ந்துக்கிறார். ஏன்னா அவர் திருமணம் செய்துக்கிட்டார். யார் எத்தன பேர் அப்படி நினைக்கிறாங்க? நிர்பந்தத்தினால தான் செய்துக்கிட்டார். மனைவி லோகாம்பாளம்மா அவங்க வந்து கம்பல் பண்ணனால தான் செஞ்சுக்கிட்டாரு. இல்லன்னா இவருக்கு அந்த எண்ணம் கூட இல்ல. ஒரு துளி கூட கிடையாது. அந்த எண்ணம் கூட இல்ல. அப்போ ஆனா இருந்தாலும் அந்த அம்மா சொன்னதுனால அதுக்கு மதிப்பு குடுத்து திருமணம் செய்துக்கிட்டு, இருந்தாலும் தனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அவங்களுக்கு 2 பேருக்கும் எந்த நிலையிலயும் இதனால தன்னுடைய செய்கையினால அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு தான் ஒரு உதாரணம். இந்த மாரி வந்து சாப்பாடு நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். ஒரு தடவ உப்பு இல்லாம சமைச்ச போது, அழகா சாப்பிட்டுட்டு வந்துட்டார் அவரு மகரிஷி. இவங்க சாப்பிட உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, அப்படியே ஒரு வாய் வச்சுட்டு அதுல உப்பு இல்லன்னு தெரிஞ்ச உடனே கைய கழுவிக்கிட்டு இவங்ககிட்ட வந்தாங்களாம். சில சமயம் அத வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்தி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார் மகரிஷி. ரொம்ப அருமையா இருக்கும். அவர பார்த்து அவர் ஃபேஸ பார்க்கும்போது. 2 பேரும் வந்தாங்க. எங்க குடுமிய புடிச்சு அசச்சு, "உப்பு இல்லாம எப்படி சமைச்சுட்டியே!" அப்படியே ஆக்ட் பண்ணி காமிப்பாரு. அந்த மாரி கேட்டாங்களா அவங்க. அத இன்னும் நென வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணுவாரு. அப்படின்னு எங்கள வந்து நீங்க திட்டியிருக்க வேண்டாமா? அப்படி செஞ்சிருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படியே நீங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்களே! அப்படின்னு கேட்டுட்டு கண்ணுல தண்ணியும் வந்துடுச்சு. இவ்வளவு நல்ல கணவர். இவருக்கு நம்ம சமைச்சு நல்ல விதமா சமைச்சு போடாம இப்படி மறந்துட்டோமே! அப்படிங்கிற அந்த வருத்தமும் இருந்திருக்கு. என்ன ஆழ்ந்த கருத்துக்கள் எப்படி எல்லாருமே மனைவியா இருக்கும்பொழுது, ஒரு குழந்தைக்கோ, கணவருக்கோ, இல்ல வந்த விருந்தினர்களுக்கோ, நம்ம எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு சமைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் கூட இதுல அடங்கி ஏதோ ஒரு காரணத்தினால 2 பேர் இருந்தோம். அவங்க நெனச்சிருப்பாங்க. அவங்க உப்பு போட்டாங்கன்னு நெனச்சிருப்பாங்க. இவங்க உப்பு போட்டாங்கன்னு நெனச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் நடக்கிறது தான். இருந்தா கூட, இப்படிப்பட்ட கணவருக்கு உப்பு போடாம வந்து இந்த மாரி சமைச்சு குடுத்துட்டோமேன்னு அந்த ஒரு வருத்தம். ஆனா நமக்கும் இப்படி ஒண்ணும் சொல்லாம இப்படி ஒரு அமைதியா போய் சாப்பிட்டு போயிட்டாரேன்னு அந்த ஒரு வருத்தம் வேற. அப்படின்னு வந்து கேட்டாங்க. என்ன ஒரு 2 பேரும் பாருங்க. அப்புறம் இதுவும் சொல்லுவார். அந்த மாரி வந்து அப்போ அதுக்கு சுவாமிஜி சொன்னாராம். உப்பு போடாம சாப்பிட்டா என்ன செத்தா போயிட்டேன். இதுவும் ஒரு அனுபவம் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ என்ன ஒரு அதனால தான் எல்லா விதத்திலயும் மகரிஷி அவ்ளோ உதாரணமா இருந்திருக்காங்க. இந்த பெண்மணியா இருக்கட்டும், லோகாம்பாள் அம்மாவா இருக்கட்டும், அதே மாரி அந்த அம்மா, லக்ஷ்மி அம்மா, இவங்க சொன்னபடி தான் கேட்பாங்களாம். எல்லாம் கேட்டு கேட்டு தான் செஞ்சிருக்காங்க. மகரிஷி இன்னொன்னு கூட சொல்லுவாரு. அந்த அம்மாக்கு 2வது அம்மாக்கு நல்ல முடி நீளமா இருக்குமாம். இந்த அம்மாவ விட நல்ல நிறமாவும் இருப்பாங்க. காலையில எழுந்து அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அந்த அம்மாக்கு அழகா யோகாம்பலமா பொண்ணு மாதிரி தலையெல்லாம் பின்னி விட்டு, பூ வச்சு எல்லாம் அழகு பார்ப்பாங்க. அதுக்கு தான் வந்து மகரிஷி சொல்லுவாராம், பாட்டு பாடுவாராம். "சீவி முடிச்சு சிங்காரிச்சு, சிவந்த நெற்றியில் பொட்டும் வச்சு, நீ அழகு பார்க்கிறியா?" அப்படின்ட்டு சொல்லுவாராம். எப்படி பாருங்க. ஏன்னா, ஏன் சொன்னார்?
யோகாம்பாளமும் அத தவறா எடுத்துக்கல. அந்த அம்மா ஒரு நல்ல மனநிலையில இருந்ததுனால தான், அவங்க லட்சுமி அம்மாவ கூப்பிட்டு தல பின்னி விட்டு, ஒரு தனக்கு அத பொண்ணு மாதிரியே வந்து ஒரு அழகு பார்த்துருக்காங்க. என்ன ஒரு உயர்ந்த பெண்மணி பாருங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இந்த மாரி இன்னொரு திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் வேண்டாம். குழந்தை இல்லைன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பாவம் இல்லைங்கிறது தான், இந்த மாரி கஷ்டங்கள்லாம் குடும்பங்கள்ல வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் மகரிஷி இறைநிலை இப்படி ஒரு திருமணம் செய்து கொள்ள வச்சு, அதுக்கப்புறம் திருமணம் குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய பாவச் செயல் இல்லைங்கிறத உணர்த்ததுக்கு தான், சமுதாயத்துக்கு உணர்த்ததுக்கு தான் மகரிஷி வழியா இப்படி ஒரு இறையிலேயே ஒரு நாடகம் ஆடியிருக்கோ என்னவோ! அதுவும் தெரியாது. எத்தனையோ பேருக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். நம்ம மகான்கள வந்து உதாரணமா எடுத்துக்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட ஆழ்ந்த கருத்துக்களை தன்னுடைய வாழ்க்கை மூலமா மகரிஷி குடுக்குறாரு பாருங்க. அது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், இல்ல அ வியாபாரமா இருக்கட்டும், இல்ல ஆன்மீக துறையா இருக்கட்டும். எத்தன விதத்துல ஒரு உதாரணத்த குடுக்குறாரு. உதாரணமா இருந்திருக்காரு பாருங்க. அவங்க மனைவிகளா இருக்கட்டும். 2 மனைவிய செஞ்சுக்கிட்டாங்கன்னு அதுதான் சொல்றாங்களே தவிர, அப்போ ஆனா எப்படி வந்து அவரு வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காரு பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் ஒரு குழந்தை இல்லைன்னா, இன்னொரு திருமணத்துக்கு போகணுங்கிற அந்த எண்ணமே வேண்டாம். ஆனா திருமணம் இந்த மாரி குழந்தைங்க இல்லைன்னா, எப்படிப்பட்ட கருத்துக்களையும் குடுத்திருக்காரு பாருங்க. அது ஒரு பெரிய பாவம் இல்ல. மத்தவங்க சமுதாயத்துல அந்த மாரி சொன்னா கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னொரு பிறவி கிடையாது. எத்தன உண்மையான கருத்துக்களை, விஷயங்களை மகரிஷி எடுத்து சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு அம்மா வந்தாங்க. அ பேங்க்ல ஒர்க் பண்ற அம்மா நாங்க ஆழியார்ல இருக்கும்போது வந்தாங்க. வந்துட்டு வந்து பேசினாங்க. அப்ப சொன்னாங்க, இந்த மாரி எங்களுக்கு குழந்தை இல்ல. என் கணவருக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து 2வது திருமணம் அவங்களுக்கு பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. அப்படின்னாங்க அந்த அம்மா. நான் கேட்டேன், சரி உங்க கணவருக்கு குழந்தைன்னா பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்குது. ஆனா, உங்க கணவர் அதுக்காக வருத்தப்பட்டாரா? குழந்தை இல்லன்னு. அந்த மாரி ஏதாவது சொன்னாரா? குழந்தை இல்ல, இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு எப்பயாவது உங்ககிட்ட வருத்தப்பட்டுருக்காரா? அப்டின்ட்டு கேட்டேன். இல்ல அப்டின்னாங்க. அப்ப எதுக்கு நீங்க வந்து இந்த மாரி நெனைக்கிறீங்க? சப்போஸ் நீங்க திருமணம் செஞ்சு வைக்கிறீங்க. குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைய வந்து உங்ககிட்டயே குடுக்காம, உங்களையே வீட்ட விட்டு நீங்க இப்ப வேலையிலயும் இருக்கீங்க. உங்களையே வேலையில வீட்ட விட்டு தொரத்துற அளவுக்கு அந்த அம்மா வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? வர பெண்மணி எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ, இப்ப கணவரோட வாழற வாழ்க்கை போயி, அப்புறம் அவங்கள விட்டு நீங்க தனியா போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா வர பெண்மணி எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இல்ல, இப்ப இந்த மாரி இப்ப நீங்க அப்படி இல்ல. நல்ல மாதிரியா இருக்கீங்க. அதனால தான் திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நெனைக்கிறீங்க. சில ஒரு இதுல நான் கேள்விப்பட்டேன். அவங்க திருமணம் செஞ்சு வச்சுட்டு, குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய அந்த அம்மா கிட்ட கையில குடுக்கவே இல்லையாம். குழந்தை பொறந்ததுக்காக தான் குழந்தை வேணுங்கிறதுக்காக தான் உனக்கு அதுல திருமணம் செஞ்சு வச்சது. உனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குல்ல. அப்படின்ட்டு அந்த குழந்தைய அந்த அம்மா கையில குடுக்காம, இந்த முதல் மனைவியே இந்த குழந்தைய வச்சுக்கிட்டே வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த குழந்தைக்கு போக, போக இவங்க தான் அம்மான்னுங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டாங்க. அப்ப இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரூமுக்கு போங்க. மகரிஷி கவிதை இருக்கு. ஞான களஞ்சியம் புத்தகம் இருக்கு. அதுல வந்து 10 கவிதைகள். 2 திருமணம் செஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு. காலையில எழுந்து ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அத படிங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த ஊரோ அந்த ஊருக்கு போயிட்டு அப்புறம் அங்க வந்து டிசைட் பண்ணிட்டு, அப்புறம் அடுத்த ட்ரிப் வரும்போது லெட்டர் எழுதியிருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த கவிதைய படிச்சேன். மகரிஷி எவ்வளவு உணர்ந்து வந்து அவங்க குடுத்துருக்காங்க. இந்த தீர்வுக்கு வந்து ரொம்ப நன்றி. எங்க கணவர்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் வேணா ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்துக்கிட்டு வளர்க்கிறதோ, அந்த மாரி என்ன முடியுமோ அத நாங்க செஞ்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்றோம். ஒரு மகரிஷி உங்க வாயில ஒரு நல்ல வழிய காமிச்சாங்க. அப்படின்னு. இல்ல இது எல்லாருக்குமே ஒரு தெளிவு வரணுங்கிறதுக்காக தான் எங்களுடைய வாழ்க்கையில இந்த மாரி பெண்கள் அமைஞ்ச மாரி எல்லா குடும்பத்திலயும் இருக்காது. அப்படிங்கிறதுனால தான் இத உணர்ந்து தான்
இந்த மாரி ஒரு திருமணம் தேவையில்ல. அப்படி அமைஞ்சாலும் இந்த மாரி ஒரு பெண்கள் 2 பெண்கள் அமையறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் எல்லாரும் இத உணரணுங்கிறனால தான் இப்படி வந்து 10 கவிதைகள் எழுதினாரு. அந்த கவிதைகள எழுதினது கூட எழுதி வச்சுட்டார். அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்திருக்கார். இவர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏன் பார்க்க வந்தேன்னு ஒண்ணும் சொல்லல. ஒரு முஸ்லிம் நண்பர் வந்திருக்கார். ஏன் பார்க்கணும், வரேன்னு அப்படின்னு சொல்லல. ஆனா மகரிஷி என்ன பண்ணியிருக்காரு, அவர வரவேத்து சாப்பாடெல்லாம் சாப்பிட சொல்லிட்டு, அவர வந்து சரி நீங்க அடுத்த நாள் காலையில போறதா இருந்திருக்கு. அப்புறம் இரவு சாப்பாடெல்லாம் முடிச்ச உடனே, உணவு முடிச்ச உடனே, அவரு சொல்லியிருக்காரு, இந்த மாரி நான் 10 கவிதைகள் நான் எழுதியிருக்கேன். இத நீங்க படிங்க அப்படின்னு குடுத்துருக்காரு. அப்புறம் அடுத்த நாள் எழுந்து பார்த்தாக்கா, அவர காணோம். அவரு போய் தன்னோட ஊருக்கு போயிட்டு, அப்புறம் லெட்டர் எழுதியிருக்காரு. எங்க குழந்தை இல்ல. எங்க வீட்ல வந்து இன்னொரு திருமணம் செய்து கொள்வதற்காக கம்பல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு திருமணம் செஞ்சுக்க, இன்னொரு திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இல்ல. உங்ககிட்ட நான் என்ன பண்றதுன்னு கேட்கலான்னு நெனச்சுட்டு, யோசனை கேட்கலான்னு நெனச்சுட்டு வந்தேன். இந்த 10 கவிதை என்கிட்ட குடுத்து எனக்கு விளக்கம் குடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். ஆனா, எப்படி ஒரு மனநிலையில மகரிஷி இருந்திருக்கார். அவ்வளவு சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க அதனால எங்க யாராவது கேட்டா கூட நெறைய கேள்விகள் இந்த மாரி கேட்பாங்க. மகான்னு சொல்றீங்க. எப்படி 2 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க? முதல் மனைவிக்கு வருத்தப்பட்டுருக்க மாட்டாங்களா? இவருடைய உள்ள குமுறல்ல, அந்த எனது வாழ்க்கை விளக்கத்துல எழுதியிருக்காரு பாருங்க. அத நம்ம கோட் பண்ணலாம். நோட் பண்ணி வச்சுக்கலாம், கோட் பண்ணலாம். என்ன மாரி ஒரு உதாரணம் குடுத்திருக்காருங்க. தாலி கட்டுற டயத்துல கூட. அத படிக்கும்போதே அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு. நிஜமாவே ஒரு ஆண் இன்னொரு திருமணம் செய்து கொள்வதா இருந்தா, இவ்வளவு வந்து வேதனைப்படுவாங்களான்னு தெரியல. பெண் வேதனைப்படுவா. சில சமயம் வந்து மாமியார், மாமனார் வந்து கம்பல் பண்றதுனால திருமணம் செய்து வச்சாங்கன்னா, அவங்களுடைய நிலை கொடுமையானதா இருக்கும். இங்க இங்க வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா, அந்த அம்மா தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் உலகத்துக்கு காமிக்கணும், சமுதாயத்துக்கு காமிக்கணும். இந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கும் உள்ளுணர்வா உயர்ந்த பெண்மணி. ஆன்மீகத்திலயும். அவ்ளோ மனதுல நல்ல எண்ணங்கள், அவ்ளோ உதவி செய்திருக்காங்க. சுற்றத்தார்களுக்கெல்லாம் அவ்ளோ உதவி செய்திருக்காங்க. மகரிஷி அதெல்லாம் பகிர்ந்துப்பார். மத்தவங்களுக்கெல்லாம் டெலிவரினா எப்படி தன்னுடைய தாயார் இருந்தாங்களோ, அதே மாரி லோகாம்பாள் அம்மா அப்படிலாம் உதவியெல்லாம் நெறைய பேருக்கு செய்வாங்க. வீட்ல வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் குடுத்த மாரி. அவ்ளோ உயர்த்தி வந்து பேசுவார் மகரிஷி. அதெல்லாம். அப்போ அந்த மாதிரி இருக்கறனால, சமுதாயத்துக்கும் அந்த அம்மா வழியா இதெல்லாமும் உதாரணமா இருக்கணுங்கிறதுக்கு தான் இப்படி வந்து வேதாத்திரி மகரிஷிய இறைநிலையை உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தியிருக்கு. அப்போ தவறு செய்யக்கூடிய இன்னொரு குடும்பத்துல ஒரு பெண்மணி நுழைந்து அங்க இப்படி துன்பங்கள குடுப்பது எவ்வளவு பாவம்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க இல்லன்னா, அவங்கள வந்து சுடுசொற்களால இந்த மாரி வந்து கொடுமைப்படுத்துறதும் கூடாதுன்னு பெண்களும் உணர்ந்துக்கணும். அதே மாரி ஆண்களும் ஒரு பெண் அந்த மாரி கணவனை இழந்துட்டா, இந்த சமுதாயத்திலயும் அந்த பெண்ண வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறாங்க. அந்த மாரி எல்லாம் வந்து வெள்ள புடவ கட்டிக்கிறது, இந்த மாரி வளையலுக்கு போடாம போறது, நெத்திக்கு குங்குமம் இடாம இருக்கிறது. இதெல்லாம் பெண்களே மாற்றம் குடுத்து, அந்த மாரி கணவனை இழந்துட்டா, இந்த மாரிலாம் செய்ய வேண்டாம். நீங்க சாதாரணமா எப்பொழுதும் போல இருங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு தன்னுடைய மனதை பெண்களும் உயர்த்திக் கொள்ள வேண்டும். அப்ப எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. ஆண்களுக்கும் பொறுப்பு இருக்கு, பெண்களுக்கும் பொறுப்பு இருக்கு. ஒரு நிகழ்ச்சியில ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, இறைநிலை இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் குடுத்திருக்கு. அப்படிங்கிறத யோசிச்சு மகிழ்ச்சி எங்களுக்கு கூட வந்து அட்வைஸ் குடுத்தாரு. இந்த மாரி வந்து மகரிஷி எங்களுக்கு குழந்தைங்க இல்ல. தத்து எடுத்துக்கலாமான்னு கேட்டபோது, வேண்டாம். இறைநிலை ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாரி ஒரு அமைப்பை குடுத்திருக்கு. அதனால வேண்டான்ட்டோம். அதே மாரி எங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரங்க ஒருத்தர் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கணும்னு கேட்டபோது, இந்த குழந்தையே தத்து எடுத்துக்க சொல்லுங்கன்னு அங்கேயும் ஓ! ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசிச்சு, எந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியும்? நம்ம என்ன நெனைக்கிறோம், எது இல்லையோ அத நெனச்சுக்கிட்டே வந்து வாழ்க்கைய நடத்துறோம். ஆனா எத்தனை இருக்கு உலகத்துல அனுபவிப்பதற்கு, அப்படிங்கிறத உணருது. இதெல்லாம் தான் இதுல வந்து பாடங்கள்லாம் நெறைய இருக்கு. இத சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா நேரமாகுது. இதோட முடித்துக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. மகரிஷி கழுத்துல எனது வாழ்க்கை விளக்கத்துல அப்படியே உணர்ந்து உண்மையா என்ன தோணுச்சோ அப்படியே எழுதியிருக்கேன். இத படி